இந்த ஆண்டின் இரண்டாவது சட்டமன்ற கூட்டத்தொடரானது நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளான இன்று 9:30 மணி அளவில் தொடங்கப்பட்ட சட்டசபை கூட்டமானது கேள்வி நேரத்துடன் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அதற்குரிய விளக்கங்கள் அளித்தனர். அப்போது பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரான தி. வேல்முருகன், வீடுகளற்ற ஏழை எளிய மக்கள் புறம்போக்கு இடங்களிலும் நீர்நிலைகளிலும் ஆக்கிரமித்து குடியிருப்புகள் கட்டியுள்ளதாக சமீப காலங்களில் அதிகப்படியான பொதுநல வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது தொகுதியான பண்ருட்டி மற்றும் நெல்லிக்குப்பம் பகுதிகளில் கூட 500 வீடுகள் இதேபோல் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்தும் போது ஏழை எளிய மக்களின் நலன் கருதி அவர்களுக்கு மாற்று வீடு ஏற்பாடு செய்து தந்த பிறகு அந்த வீடுகளை இடிப்பதற்கான சட்ட வரைமுறைகளை ஏதேனும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, இந்த பிரச்சனைகளுக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது என்றும் இதற்கென தனியாக துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த துறையை சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் தெரிவித்தார். உயர்நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டு இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. நேற்று கூட கண்ணீரோடு நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அவலத்தின் குரல் இன்னைக்கு எல்லா மீடியாக்களிலும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பா என்னுடைய தொகுதியில் பண்ருட்டியிலும் நெல்லிக்குப்பத்திலும் 500 வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இடிக்கப்படுகின்ற அந்த வீட்டிற்கு மாற்று வீட்டை தங்கள் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்துவிட்டு வருவாய்த்துறையோடு பேசி ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் தீர்ப்புகள் இருந்தாலும் அதை சமன் செய்து அவர்களுக்கான ஒழுகாத வீட்டை தந்துவிட்டு அது போன்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றுகிற நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் வீடு இல்லாத ஏழை எளிய அரசு இல்லங்களில் குடியிருக்கிற மக்களை வெளியே அகற்றாமல், தற்போது மழைக்காலம், எங்கு போய் வாழ்வார்கள், அந்த வலியை உணர்ந்து அதற்குரிய திட்டங்களை தீட்டுவதற்கு அரசிடம் திட்டம் இருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக அப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்த முடியாது. அதற்கென்று தனியாக துறைகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது சொன்ன கருத்துக்கள் அந்த துறையினுடைய சார்பாக அவர்கள் ஆய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் ஒன்றை நான் இங்கே சொல்ல வேண்டும், லட்சக்கணக்கான நபர்களுக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலமாக பேன் பண்ணி வைத்திருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பல லட்சம் பேருக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, பேரூராட்சி, இங்க எல்லாம் அது பேன் பண்றதை எடுத்து இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்காவது இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நீர்வழி புறம்போக்கு அரசு ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவின் காரணமாக அது செய்யப்பட்டிருக்க அரசாங்கமாக செய்தது அல்ல. இருந்தாலும் மற்ற துறைகளுடைய சார்பாக அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம்.